ஹாய் மக்களே. இந்தியா போஸ்ட்டில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மந்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதம் 5th டேட் வரையிலுமே ஆன்லைனில் அப்ளிகேஷன் இருந்துச்சு, அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்துட்டு எடிட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு 3 days டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட வந்துட்டு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்ச டைம்லேருந்தே ரிசல்ட் எப்போ வரும், எத்தனை ரிசல்ட் வரும், இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படிலாம் பார்க்குறது இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இதெல்லாமே உங்களுக்கு அஃபிஷியலாக தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்களே உடனே பயனடைவீங்க. ஸோ இது தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஜிடிஎஸ் ரிசல்ட் பொறுத்த வரையிலும் எல்லாமே அவங்க முன்னாடியே வந்துட்டு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற டேட் வரையிலும் அவங்க ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜிடிஎஸ்க்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க் வந்து நான் ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணது இப்படி இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த காலமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் எப்படிப்பா வரும்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வரும், இல்லை மெயில் மூலியமாகவும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை பிடிஎஃபாகவே வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் நேம் என்ன, நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கீங்க, இப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் ரிசல்ட் மூலிமாவே நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ரிசல்ட்டை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு எஸ்எம்எஸ், மெயில், அதுக்கப்புறம் பிடிஎஃப் ரிசல்ட் இது மூலிமாவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு பிடிஎஃப் ரிசல்ட்டெல்லாம் வந்துட்டு ரிசல்ட் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் ஆர்டர் வைஸாக கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, ரிசல்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்து அதான் வரேன். இப்போ ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு லாஸ்ட் டேட் முடிஞ்சு 24-25 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் வந்து 5ஆம் தேதி தான் ஆன்லைன் அப்ளிகேஷனே ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 24-25 டேஸ் தான் ஆகஸ்ட் 30 இல்லை வந்துட்டு நீங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் 1-2-3 டேஸில் வந்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் 5th இருந்துட்டு உங்களுக்கு 24-25 அந்த டேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. சரி, ஓகே, ஒரு ரிசல்ட்டு தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு டவுட்டாக இருக்கிறீங்களா, அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஜிடிஎஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ரிசல்ட் வரையிலும் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 30 அதிலிருந்து ஒரு செப்டம்பர் 3-4 வந்துட்டு உங்களுக்கு அந்த டைமிங்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் 10-15 டேஸ் கரமிச்சு உங்களுக்கு செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் ப்ராசஸில் வந்துட்டு உங்களுக்கு 1 by 1 ரிலீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எப்போ வரைக்கும் இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 31st டிசம்பர் வரையிலும் உங்களுக்கு 1 by 1 5-6 ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்னா, செப்டம்பர் இப்போ ஃபஸ்ட்டு வீக் ஒரு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் ஒரு ரிசல்ட் வரலாம். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இப்படி வந்துட்டு ஒரு 5-6 பிடிஎஃப் ரிசல்ட் வரையிலும் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வரக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதிலேயே செக் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதாச்சும் வந்து 6 ஷார்ட் லிஸ்ட் பிடிஎஃப் வரையிலும் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவுமே ரிலீஸ் ஆகும்போது 1 by 1 அதுக்கு மார்க் கம்மியானதான் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அடுத்ததாக விடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனவங்க வர முடியாமல் போகலாம். அதனால தான் அதுக்கு பதிலாக செகண்டாக இருக்கிறவங்க செகண்ட் ரிசல்ட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் செகண்டு தேர்டு ரிசல்ட்டு போகும்போது மார்க் கம்மியாக தான் வரும்.
அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ இதிலெல்லாம் இந்த கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் 300 340 வரலாம். செகண்ட் ரிசல்ட்டை வரும்போது 275 280 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வரும். இதுவே நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டில் 400க்கு மேலே இருந்தீங்கன்னா செகண்ட் ரிசல்ட்லாம் தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி ரிசல்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 480 478 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வந்துட்டு ரிசல்ட் வந்து வேலை கிடச்சவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வீடியோ இல்லாமல் மற்ற அஃபிஷியல் வீடியோவும் நீங்கள் வந்துட்டு உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வர்றப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் மறக்காமல் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நல்ல பயனுள்ள தகவலுடன் வரேன். நன்றி.